பைபிள வெறும் ஒரு ஆன்மீக புத்தகமா மட்டும் பார்க்காம ஒரு ரியல் எஸ்டேட் வழிகாட்டியா பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமா, நீங்க கேட்டது சரிதான். போர்கள், பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், தீர்க்க தரிசனங்கள் இது எல்லாத்துக்கும் நடுவுல நடந்த ரொம்ப முக்கியமான சில நிலப்பேரங்களை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதெல்லாம் வெறும் பழங்கதைகள்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற சொத்துரிமை சட்டங்களுக்கு இதுதான் அடித்தளம். சோ இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. பைபிள் ஒரு ரியல் எஸ்டேட் மேனுவலா இருந்தா எப்படி இருக்கும்? பாருங்க, பைபிள் வெறும் ஆன்மீக வழிகாட்டி மட்டும் இல்ல. அது எப்படி சொத்துக்களை வாங்கணும், விற்கணும், அதுக்கான உரிமையை கோரணுங்கிறதுக்கான சட்டப்பூர்வமான தார்மீகமான அடிப்படைகளை வளர்க்குற ஒரு வரலாற்று ஆவணம்னே சொல்லலாம். இதுல வர்ற ஒவ்வொரு கதையும் வெறும் சம்பவம் இல்ல. அது இன்னைக்கு இருக்கிற சொத்துரிமை சட்டங்களுக்கு ஒரு அச்சுப்புத்தகம், அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. காலம் மாறலாம், கருவிகள் மாறலாம், ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான். இன்னைக்கு நாம ஒரு ஃபார் சேல் போர்டை பாக்குறோம். ஆனா அன்னைக்கு பத்திரங்களை களிமண் ஜாடிகள்ல வச்சு பாதுகாத்தாங்க. ஆனா ரெண்டுக்கும் ஒரே நோக்கம்தான். என்னன்னா, இந்த சொத்து இப்போ கைமாறிடுச்சுன்னு சட்டப்பூர்வமா அறிவிக்கிறது தான். சரி வாங்க, இப்ப நாம வரலாற்றோட முதல் ரியல் எஸ்டேட் கேஸ் ஃபைலையே துறக்கலாம். நம்ம பார்க்க போறது ஆப்ரஹாமுக்கும் ஏத்தியனான எஃப்ரோனுக்கும் நடந்த ஒரு ஒப்பந்தம். இது சும்மா ஒருத்தர் நிலம் வாங்கின கதை இல்ல. இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு ஒரு சட்டம் முன்மாதிரியா அமைஞ்ச ஒரு டீல். கதை இதுதான். ஆப்ரஹாமுக்கு அவரோட மனைவி சாராவை அடக்கம் செய்ய ஒரு இடம் தேவைப்படுது. அப்போ அந்த நிலத்தோட உரிமையாளர் நீங்க சும்மாவே எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. ஆனா ஆப்ரஹாம் அதை ஏத்துக்கல. அதுக்கு பதிலா சட்டப்படி அதை வாங்கணும்னு முடிவு பண்றார். ஏன்னா எதிர்காலத்துல எந்த உரிமை பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த நிலத்துக்கு ஒரு தெளிவான பட்டா, அதாவது ஒரு கிளியர் டைட்டில் இருக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். யோசிச்சு பாருங்க, இது நடந்தது கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அந்த ஒப்பந்தத்தோட ஸ்டெப்ஸை பாருங்க, அப்படியே இன்னைக்கு நடக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் டீல் மாதிரியே இருக்கு. முதல்ல எல்லார் முன்னாடியும் ஒரு பொதுவான பேச்சுவார்த்தை, அப்புறம் விலையில ஒரு உடன்பாடு, அதுக்கப்புறம் பணத்தை செலுத்துறது, கடைசியா சாட்சிகளுக்கு முன்னாடி அந்த விற்பனையை உறுதி செய்யறது. இது அப்பவே ஒரு முழுமையான சட்ட நடைமுறையா இருந்திருக்கு. ஆச்சரியமா இல்ல? எங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது விலை. 400 ஷேக்கல் வெள்ளி. இது அந்த காலத்துல ஒரு பெரிய தொகை. ஆப்ரஹாம் முழு விலையையும் கொடுத்தார். அவர் ஏன் பேரம் பேசவே இல்ல? ஏன்னா இது ஒரு அன்பளிப்பா இருக்கக்கூடாது. நாளைக்கு யாருமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு அசைக்க முடியாத சட்டப்பூர்வமான வணிக பரிவர்த்தனையா இருக்கணுங்கிறதுல அவர் தெளிவா இருந்தார். சரி, அடுத்ததா நாம 2 வித்தியாசமான கதைகளை பார்க்க போறோம். இது ரெண்டுமே அரசர்களை பற்றியது. ஒரு பக்கம் பொது நலனுக்காக சட்டப்படி நிலம் வாங்குறது, இன்னொரு பக்கம் தனிப்பட்ட பேராசைக்காக ஒருத்தரோட நிலத்தை அநியாயமா பறிக்கிறது. தாவீது ராஜா சொல்ற இந்த வார்த்தைகளை கேளுங்க. நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு இலவசமான தகனபலிகளை செலுத்த மாட்டேன். அதாவது, எனக்கு எந்த செலவும் இல்லாத ஒன்றை நான் கடவுளுக்கு கொடுக்க மாட்டேன். பாருங்க, ஒரு புனிதமான இடத்துக்கு நிலம் தேவைப்பட்டப்போ அதை இலவசமா வாங்கிக்க அவர் மறுத்துட்டார். ஏன்னா உண்மையான மதிப்பு ஒரு நேர்மையான பரிவர்த்தனையில தான் இருக்குன்னு அவர் நம்பினார். இந்த 2 கதைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் தாவீது ராஜா, அவர் ஆலயத்துக்காக ஒரு இடத்தை சட்டப்பூர்வமா விலை கொடுத்து வாங்குறார். அதோட முடிவு அது சாலமோனின் ஆலயமா மாறுது. இன்னொரு பக்கம் ஆகாப் ராஜா, அவர் நாபோத்துங்கிற ஒரு விவசாயியோட பரம்பரை நிலத்தை தான் பேராசைக்காக அநியாயமா பறிக்கிறார். அதோட முடிவு அது தெய்வீக தீர்ப்புக்கும் அவரோட வீழ்ச்சிக்குமே காரணமா அமையுது. இதிலிருந்து சொத்துரிமையில நீதி எவ்வளவு முக்கியம்னு தெரியுது இல்லையா? ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்பவே விசித்திரமான ஒரு ரியல் எஸ்டேட் டீல். ஒருத்தர் சிறையில் இருந்துகிட்டே நிலம் வாங்குறாருன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் தேசமே போரோட பிடியில் இருக்கும்போது? இதுதான் அடுத்த கதை. அந்த சூழ்நிலைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பாபிலோனிய இராணுவம் எருசலேம் நகரத்தையே முற்றுகையிட்டு இருக்கு. நகரம் எந்த நேரத்திலையும் விழுந்துடுங்கிற நிலைமை. இந்த நேரத்துல தீர்க்கதரிசி எரேமியா தேச துரோக குற்றச்சாட்டுல சிறையில இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையே இல்லாத நேரத்துல கடவுள் அவர்கிட்ட சொல்றார், போய் அந்த வயலை வாங்குன்னு. என்னது இது? சுத்த பைத்தியக்காரத்தன மாதிரி தெரியல. ஆனா எரேமியா அந்த ஒப்பந்தத்தை முடிக்கிறார். பத்திரம் ரெடியாகுது, கையெழுத்து போடப்படுது, முத்திரை வைக்கப்படுது. அப்புறம் அதை பாதுகாக்க ஒரு களிமண் ஜாடியில வச்சு மூடிடுறாங்க. இது அந்த காலத்து சேஃப் டெபாசிட் பாக்ஸ் மாதிரி. அந்த பத்திரம் வெறும் ஒரு டாக்குமெண்ட் இல்ல, அது சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச ஒரு எதிர்காலத்துக்கான அசைக்க முடியாத நம்பிக்கையோட சின்னம். அப்போ எதுக்காக இந்த டீல்? அதோட அர்த்தம் என்ன? எரேமியா 32ல பதில் இருக்கு. இந்த தேசத்தில் வீடுகளும் வயல்களும் திராட்சை தோட்டங்களும் மறுபடியும் வாங்கப்படும். ஆமா, அவர் நிலம் வாங்கினது உடனடி லாபத்துக்காக இல்ல, அது ஒரு அடையாளச் செயல். இப்போ எல்லாம் அழிஞ்சாலும் ஒரு நாள் மக்கள் திரும்பி வருவாங்க, வாழ்க்கை இயல்பு நிலைக்கு வரும், இந்த நாட்டுல மறுபடியும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் நடக்குங்கிற நம்பிக்கையை விதைக்கத்தான்.
இந்த மாதிரி ஒரு செயலை நாம தீர்க்க தரிசன கொள்முதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ப்ராஃபிட்டிக் பர்ச்சேஸ். இதோட மதிப்பு அந்த நேரத்து மார்க்கெட் ரேட்ல இல்ல, ஆனா வாக்குறுதி கொடுக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தின் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு. இது எது மாதிரி தெரியுமா? இன்னைக்கு போரால் பாதிக்கப்பட்ட ஒரு நாட்டுல கண்டிப்பா இந்த நாடு மீண்டு வரும் நம்பி ஒரு சொத்தை வாங்குறது மாதிரி தான். சரி, இவ்வளோ நேரம் நாம பார்த்த இந்த பழைய கதைகள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு எதுக்கு முக்கியம்? ஏன்னா இந்த பண்டைய ஒப்பந்தங்கள்ல இருந்து வர்ற கருத்துக்கள் இன்னைக்கும் நம்ம நவீன தலைப்புச் செய்திகள்ல எதிரொலிக்குது. பழங்கால சுருள்கள்ல இருந்து இன்னைக்கு நாம படிக்கிற நியூஸ் வரைக்கும் இது தொடர்ந்துட்டே இருக்கு. அப்போ பைபிள்ல இருந்து நாம கத்துக்கிற சொத்துரிமை சட்டத்தோட முக்கிய கோட்பாடுகள் என்ன? 1. பரிவர்த்தனைகள் ஆபிரகாமை போல வெளிப்படையா சட்டப்பூர்வமா இருக்கணும். 2. பத்திரங்கள் சாட்சிகள் ரொம்ப முக்கியம். 3. நீதிங்கிறது ரொம்ப முக்கியம், அதுவும் எளியவங்களை பாதுகாக்கணும். 4. பரம்பரை உரிமைகள் சட்டப்படி பாதுகாக்கப்படணும். கடைசியா நில உரிமைங்கிறது வெறும் சொத்தில்ல, அது ஒரு எதிர்கால நம்பிக்கையோட சின்னம். இப்போ அந்த பைபிள் காலத்து நிகழ்வுகளுக்கும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்களுக்கும் உள்ள தொடர்பு பாருங்க. எரேமியா போர்க்காலத்துல நிலம் வாங்கினது இப்போ போருக்கு பிறகான புனரமைப்பு பகுதிகளில் ரியல் எஸ்டேட் வாங்குறத ஞாபகப்படுத்துது. ஆகா போர்த்தரோட நிலத்தை பறிச்சது இன்னைக்கு உலகம் முழுக்க எமினன்ட் டொமைன், அதாவது பொது தேவைக்காக அரசாங்கம் நிலத்தை கையகப்படுத்தும் போது வர்ற பிரச்சனைகளை நினைவுபடுத்துது. தாவீது கோயில் தளம் வாங்கினது இன்னைக்கும் ஜெருசலேம்ல நடக்கிற நில பிரச்சனைகளை ஞாபகப்படுத்துது. கடைசியா நில உரிமையை பத்தின ஒரு ஆழமான இறையல் கருத்தை பைபிள் சொல்லுது. லேவியராகமோ 25:23 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேசம் என்னுடையது, நீங்கள் என்னிடத்தில் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறீர்கள். அதாவது இந்த நிலத்தோட உண்மையான உரிமையாளர் நாம இல்ல, நாம எல்லாரும் இதுல தற்காலிகமா தங்கியிருக்கிற குத்தகதாரர்கள் அல்லது பராமரிப்பாளர்கள் மட்டும்தான். அப்போ இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நாம முடிக்கலாம். நாம இந்த நிலத்தோட உண்மையான ஓனர்ஸ் இல்ல, வெறும் தற்காலிகமான பராமரிப்பாளர்கள் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டா இன்னைக்கு நாம சொத்துக்களை பார்க்குற விதத்தை அதை எப்படி மாத்தும்? யோசிச்சு பாருங்க.